அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்று நம் காணொலியில் காண விரும்புவது குரு பயிற்சி என்று பாரம்பூர் ஸ்ரீ குரு பகவானை எவ்வாறு வழிபட்டால் சிறப்பம்சம் பெற முடியும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குரு பார்க்க கோடி நன்மைகள் செய்வார் என்பார். அதன்போல் ஜோதிட சாஸ்திரத்தில் மங்களகரமான காரகன் என்று சொல்லக்கூடியவர்தான் குரு பகவான். குரு பகவான் அருள் இருந்தால்தான் அனைத்து மங்கள காரியங்களும் நடைபெறும். எடுத்துக்காட்டாக திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு, தங்கம், குழந்தைகள் சேர்வது என செல்வாக்கு உயர்வது என ஆகியவை கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு மே 26ஆம் தேதியன்று மிக முக்கியமாக பயிற்சியடைந்தார். முக்கியமாக பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியில் உச்சம் பெறுகிறார். இந்த நாள் குரு பகவானின் அருளை பெறுவதற்கான வழிபாடுகளை செய்வது சிறப்பம்சமாக இருக்குமாகும். நவகிரகங்களில் மிக முக்கியமாக மங்களகரமான மங்கள காரியங்கள் அனைத்திற்கும் காரகரான விளங்குபவர் குரு பகவான். குரு அருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் என்பார்கள். அதுபோல வாழ்வில் அதிக நன்மைகளை பெற வேண்டுமென்றால் குருவின் அருள் கண்டிப்பாக தேவை. இவர் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது வழக்கம். இந்த ஆண்டு மே 26ஆம் தேதியன்று பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியின் கணித பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சியாக உள்ளார். இந்த நேரத்தில் அவரது அருளை பெற எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் ராசியிலிருந்து விலகி 2ஆம் வீடான தனஸ்தானத்திற்கு மாறுவதால் உங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைவதற்கான பெரிய அளவில் வாய்ப்புகள் பெறுவீர்கள். ஆடி அணிகலன்கள் சேர்க்கை உண்டாகும். குறிப்பாக தங்க நகை வாங்குதல், இரும்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழிலில் உங்கள் திறமையால் எதிர்பார்த்த வகையில் முன்னேற்றம் அதிகப்படியாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக உங்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சி அதிகமாக பெறக்கூடும். குரு பகவானின் அருளை பெற வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து முறையாக வழிபடுவது சிறந்தது. அதுவும் வியாழக்கிழமை என்று குரு ஓரையான காலை 6 மணி முதல் 7 மணி வரை அல்லது 8:30 மணி முதல் 9 மணி உகந்தது. இதனால் செல்வம் மற்றும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் மற்றும் அறிவு பெருகும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற மலர்கள் முல்லை, சாமந்தி, மஞ்சள் வஸ்திரம் மற்றும் கொண்டக்கடலை மாலை சாற்றி தாராளமாக வழிபடலாம். குரு பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமான ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் அல்லது நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானை தரிசிக்கலாம். அத்துடன் சிவபெருமானுடைய வடிவமான தட்சிணாமூர்த்தியை குருவாக பாவித்து வழிபடுவது வழக்கம். இவருக்கு 3, 9 அல்லது 11 முறை வலம் வந்து வழிபடுவது சிறப்பு. சென்னை பாடியில் உள்ள திருவழிதாநாயனூர் கோவில், சென்னையில் உள்ள ராமநாதேஸ்வரர் கோவில், தஞ்சாவூர் அருகே உள்ள வசிஷ்டீஸ்வரர் கோவில், மதுரை சோழவந்தான் அருகே உள்ள சித்திரரத வல்ல பெருமாள் கோவில், சென்னை திருப்பதி வழித்தடத்தில் உள்ள பள்ளிகுண்டீஸ்வரர் கோவில், திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவில் உள்ள அன்னதான தட்சிணாமூர்த்தி, சிவகங்கையில் உள்ள ஞானகுரு தட்சிணாயமூர்த்தி ஆகியவை குரு தோஷம் நீங்கவும், கல்வி அறிவு, செல்வம் மற்றும் திருமண பாக்கியம் பெறவும் இந்த தலங்களுக்கு சென்று வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அதிகப்படியாக நல்ல விதமான வாழ்க்கை அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த நேரம் வேண்டுமானாலும் குரு பகவானை வழிபாடு செய்யலாம் என்றாலும் குரு பகவான் உச்சம் பெறும் கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆடி மாதத்திலும் குருவிற்கு சொந்த வீடான தனுசு, மீனம் ஆகிய ராசிகளிலும் சுரு சஞ்சரிக்கும் மாதங்களான மார்கழி, பங்குனி ஆகிய மாதங்களிலும் விஷாகம், புனர்பூஷம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வியாழக்கிழமையோடு இணைந்து வரும்போது குரு ஹோரையில் குருவை வழிபட பரிகாரங்கள் செய்தால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குரு பகவான் தியான ஸ்லோகம். தேவானாம் ச ரிஷ்ணாம் ச குரும் கஞ்சான ஸ்மத்தம் புத்தி பூதம் திரோகேஜம் தம் நவாமி விருத்தயாம் தம். இந்த மந்திரத்தை மனதில் நினைத்து கொண்டு கூற வேண்டும். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு நற்பலன்களை வழங்கும்.
அடுத்ததாக குரு காயத்ரி மன்றம். ஓம் சர்வபுத்தாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். குரு பகவான் அருள் பெற எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த இந்த குரு காயத்ரி மந்திரத்தை தினம் காலையில் உச்சரிப்பது நற்பலன்களை உங்களுக்கு தேடித்தரும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக குரு பகவானை தட்சிணாமூர்த்தி அருள் பெற வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. மஞ்சள் நிற மலர்கள், கொண்டக்கடலை மாலை மற்றும் நெய் தீபம் கொண்டு வழிபடுவது சகல சம்பத்துகளையும் ஞானங்களையும் தரும். முக்கியமாக வியாழக்கிழமை குரு ஓரையான காலை 6 மணி முதல் 7 மணி வரை அல்லது 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாகும். இந்த நாட்களில் தீபம் ஏற்ற வேண்டுமென்றால் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் விளக்கேற்ற வேண்டும். குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற மலர்கள், முல்லை, மறிக்குழுந்து மற்றும் மஞ்சள் நிற ஆடை சாட்சி வழிபடலாம். கொண்டக்கடலை, சுண்டல், பருப்பு சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் படைக்கலாம். முக்கியமாக பரம்பொருள் குரு பகவானை பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று தாராளமாக வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். தட்சிணம் என்ற சொல்லுக்கு தெற்கு என்றும் ஞானம் என்றும் பொருள் உண்டு. ஞானத்தின் திருவுருவமாக அமர்ந்து தன்னை வழிபடுவர்களுக்கு ஞானத்தை வழங்கி அருள் தருவோர் தட்சிணாமூர்த்தி. ஞானமான தட்சிணாமூர்த்தியின் முன்னிலையில் அவரையே நோக்கி நின்று கொண்டிருக்கிறது. தட்சிணாமூர்த்தி யோகம், ஞானம் மற்றும் வீணா, வியாக்கியான, தட்சிணாமூர்த்தி என 4 நிலைகளில் வழிபடுகின்றனர். பெரும்பாலான கோயில்களில் விளங்குபவர் வியாக்கியான தட்சிணாமூர்த்தி ஆவார். வேதமாங்களின் நுட்பமான உண்மைகளை இவரே விளக்கி அருளுகிறார். வேதத்தின் பொருள் புரியாத சனகர், ஜனநந்தனர், ஜனாதனர், ஜனந்தகுமார் என்ற 4 முனிவர்களுக்கு வேதத்தின் பொருளை விளக்கி கூறினார். எனவேதான் இந்த 4 முனிவர்களும் அவர் பாதத்தின் அடியில் விற்றிருக்கிறார்கள். வலது ஆள்காட்டி விரல் நுனியையும் கட்டை விரலில் நுனியையும் பொருத்தி இருக்க, நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் ஆகிய 3ம் தனித்து நிற்கும் அடையாள சின்னத்தையே சின்முத்திரை என்பார்கள். இதில் கட்டை விரல் கடவுளை குறிக்கும், சுண்டு விரல் மனிதனை குறிக்கும், நடுவிரல் ஆசையை, மோதிர விரல் கர்மம் ஆகிய செயல்களையும், சுண்டு விரல் மாயையும் குறிக்கும். மனிதன் மாயை மறைந்து நின்று ஆசை ஏற்படுத்தி கெட்ட கர்மங்களை செய்ய வைக்கிறது. அந்த 3ஐயும் மறந்துவிட்டு இறைவனை வணங்கினால் இறைவனோடு ஐக்கியமாகலாம் என்பதே இதன் முழு பலனாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.